Miss today வந்துட்டு மை 7th street boss love with me அப்படிங்கிற OT7 ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்க்ளைமர் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், மறக்காமல் ஹெட்செட் போட்டுக்கோங்க. வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மார்னிங் நல்லா கண்ணை தேய்ச்சிட்டே பொறுமையாக முடிச்சு பார்க்குறீங்க, வாட்சில் பார்க்குறீங்க, மணி 6. உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு. 6 ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் ரூம் அப்படியே அலங்கோலமாக இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு சைடு கிடக்கு. உங்கள் பேக் ஒரு சைடு, ஷூ ஒரு சைடு, ட்ரெஸ் ஒரு சைடு. பார்க்கவே இந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு குப்பைக்குழி மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இதை க்ளீன் பண்ண நமக்கு நேரம் கிடைக்காது போல் அப்படி சொல்லிட்டு ஐயோ புலம்புனா டைம் ஆயிருமே ஒய்யன் எந்திரி அப்படி சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்க்குறீங்க. வந்து பார்த்தா மணி 6. அரை மணி நேரமாக குளிச்சிருக்கோம்மா, ஹார்ட் அட்டாக்கே வருது, திட்டுவானுங்களே அப்படி சொல்லிட்டு வேகமாக கிளம்புறீங்க. கிளம்பிட்டு பார்க்குறீங்க எல்லாம் ஒவ்வொரு சைடு இருக்கா, ஒவ்வொன்றே பெருக்கி எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஷூலாம் பார்த்தா அப்படியே ஷூக்குள்ளேயே அந்த இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் துணிச்சு வச்சு அப்படியே அதை பார்க்கவே நாராசமாக இருக்குது. ஐயோ என் ஷூ அப்படி சொல்லிட்டு வேகமாக சாக்ஸ்லாம் எடுத்து வெளியே போட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுட்டு பார்க்குறீங்க. மணி டான்னு 7 o'clock. ஐயோ நம்ம வீட்லேயே 7 மணி ஆயிடுச்சே அப்படி சொல்லிட்டு வேகமாக கீழே இறங்கி ஓடுறீங்க. உங்கள் கையில் 2 பேக் இருக்குது, லேப்டாப் இருக்குது, அது பார்த்தாலும் ஒரு டேபை வேறு கையில் வச்சுருக்கீங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு அவசரமாக ஓடுறீங்க. கீழே பார்த்தா உங்களுக்காக டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இன்னும் என் மேடம் லேட் ஆகிடுச்சு. ஆமாண்ணா இன்றைக்கி 6 மணிக்கே வந்துருச்சுண்ணா. ஸோ 1 மணி நேரத்தில் சுத்தமாக கிளம்ப முடியல, ஃபுல்லாக டைம் ஆகிடுது, வாங்க போகலாம் அப்படி சொல்கிறீங்க. அவங்களும் சரின்னு சொல்லி கால் எடுத்துகிட்டு இன்றைக்கி அப்போ எல்லாத்தையும் எழுப்ப லேட் ஆயிரும் போல், திட்டு வாங்க போல் அப்படின்னே. கண்டிப்பாக என் வாழ்க்கையில் 365 நாள் நான் திட்டு வாங்கணும்னு சொல்லி இந்த கடவுள் என் தலையில் எழுதி வச்சுருக்கான் அப்படின்னே. சரி விடு, ஏன் புலம்புற, காலையிலையும் நீ வந்து அப்படியே புலம்பாமல் இருந்தால் தான் அங்கே போய் நல்லா நடக்கும். ஐயோ அங்கிள் நான் புலம்புனாலும் புலம்பாட்டி என் வாழ்க்கை ரொம்ப கேவலமாக நடக்கும், நீங்கள் விட்டுருங்க அப்படி சொல்லிட்டீங்க. அவர் சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. கரெக்டாக போய் அந்த வீட்டு முன்னாடி இருக்கிறாரு. அந்த வீடு பார்க்க அவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ ஒவ்வொரு ரூமுக்கு படிக்கிட்டு ஏறி போய் எழுப்பணுமே அப்படி சொல்லிட்டு வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே ஓடுறீங்க. வீட்டுக்குள்ளே போகணுன்னு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பேக்கை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டீங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீங்க. அங்கே இருக்க மெய்டெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீட்டாக வைக்கிறாங்க. நீங்கள் நன்றி அப்படி சொல்லிட்டு காஃபி போட்டிங்களா அப்படின்னா அவங்க காஃபி போட்டேன், நாங்கள் 7 பேர்த்து காஃபி அப்படின்னே. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வேகமாக காஃபி எடுத்து போய் ஃபஸ்ட்டு ரூமை தான் தட்டுறீங்க. ஒரு ரூமில் வந்து டோர் ஓப்பனே ஆகலை. நீங்கள் ஐயோ எந்திரிச்சானா இல்லையா அப்படி சொல்லிட்டு திரும்பி தட்டுறீங்க. அந்த டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. சின்னதாக அப்படியே ஒரு ஸ்லீப்பி ஐஸில் உங்களை பார்த்துட்டு என்னாச்சு ஓயன் அப்படின்னே. மணி 7:30 ஆயிடுச்சு சார் அப்படின்னு ஜிமின் விஷயம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து சவுண்ட் கொடுக்கலான்னு. ஜிமின் சார் உங்கள் ரூமில் தான் இருக்காரா அப்படின்னு. ஆமாம் உள்ள வா அப்படி சொல்லி நீங்களும் போயிட்டு ஜின்னுக்கு காஃபி கொடுத்துட்டு ஓகே நான் கிளம்புறேன் சார், நான் போய் மற்றவங்களை எழுப்புறேன் அப்படின்னு. சரிப்போ அப்படி சொல்லி நீங்கள் நெக்ஸ்ட்டு போய் ஆரம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆரம் வந்து ஆல்ரெடி டோரை ஓப்பனில் தான் வச்சுருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க அவன் டிப் டாப்பாக கிளம்பி நிற்கிறான். அப்பா அவன் ஒருத்தர் தான் கரெக்டாக கிளம்புறான் அப்படி சொல்லிட்டு காஃபி அப்படின்னு ஆரம் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு காஃபியை வாங்கிட்டானுங்க. சரி எல்லாத்தையும் எழுப்பிட்டே அப்படின்னு. ஜிமின் சார் இங்கே 2 பேர்த்து தான் எழுப்பியிருப்பேன். இப்போ உங்களை இன்னும் பேர் தான் போய் ஒருத்தர் எழுப்பணும் அப்படின்னு. சரி இப்போ அப்படி சொல்லி நீங்களே சரின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போய் ஜங்குக்கு ரூமு டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அது ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குள்ள ஜங்குக்குள்ளே. சரி அவன் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பான் ஓகே அப்படி சொல்லிட்டு வேகமாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஆல்ரெடி நல்லா குப்புறப்பட தூங்கிட்டு இருக்கானுங்க. அப்பா இவன் மட்டும்தான்ப்பா வாழ்க்கை ஃபுல்லாக தூங்கிட்டே இருப்பான், இந்த தூக்கம் தூங்குறானே அப்படி சொல்லிட்டு சார் அப்படின்னு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்லீப்பி ஐஸில் அவங்கள பார்க்குறான். அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அந்த ஸ்லீப்பி ஐஸில் அப்படி சொல்லிட்டு ஷாக்காக ரொம்ப க்யூட்டாக பார்த்துருச்சிங்க. ஒன்று என்ன இப்போ தான் நான் க்யூட்டுன்னு நினச்சேன், வந்துட்டான்ல அப்படிங்கிற மாதிரி. சார் காஃபி அப்படின்னே. மணி எத்தனை சார்? மணி 7:45. ஏன் நமக்கு வருஷம்லாம் லேட்டாக வரதே வேலையா? சாரி சார் நாளையிலேருந்து கரெக்டாக வந்துடுறேன். இது ஏதாவது டெய்லியும் சொல்கிறேன் அப்படின்னு. சாரி சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீக் வந்து காஃபி வச்சுட்டு போகிறீங்க. வேணும் வயன் அப்படின்னு. சார் அப்படி சொல்லி திரும்புறீங்க. எனக்கு காஃபியா அப்படின்னு. சாரி மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி மில்க் ஷேக் எடுத்து வைக்கிறீங்க. அப்பா எங்கேருந்தா அவ்வளோ பிடிச்சாங்களோ தெரியல, சரியான அறகுறையாக இருக்கா அப்படி சொன்னோன்னே. சாரி சார் அப்படிங்கிறீங்க. சரிப்போ அப்படி சொல்லி நீங்களும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க. ஐயோ கடுகுடுன்னு பேசுகிறானே எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்க்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜேகோ பண்ணிட்டு ஆப்போசிட்டில் வரானிங்க. ஜேகோ பார்த்துட்டு எவ்வளோ மேன்லியான லுக்கில் இருக்கான்ல அப்படி சொல்லிட்டு சார் காஃபி அப்படின்னு. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். இவன் தான்ப்பா இந்த வீட்டில் இந்த ஜின்னு, இந்த ஆரமே, இந்த ஜேகப், இந்த 3 பேர் தான் நம்மளை பார்த்தாடி க்யூட்டாக சிரிப்பாங்க. மற்ற பாதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூடில் இருக்குது அப்படி சொல்லிட்டு போய் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே வந்துட்டு ஜிம்லேருந்து கரெக்டாக வெளியே வரானிங்கன்னே. சார் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு காஃபியை நீட்டுறீங்க. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு போயிட்டானிங்க. ஐயோ சுகா சார் எழுப்பணுமே, அவர் எழுப்புனா நீ அடிப்பாரே அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அந்த ரூம் டோரை பொறுமையாக லாக் ஓப்பன் பண்ணுறீங்க. அது ஓப்பன் ஆகிடுச்சு. சரி லாக் பண்ணல போல அப்படி சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே ரொம்ப பொறுமையாக போகிறீங்க. ஏன் நீங்கள் வேகமாக ஸ்டெப் எடுத்து வச்சா கூட சுகாவை மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டாருன்னா செம்மையாக கற்றுவோம், உங்களுக்கு தெரியும். அடி வச்சு போகணுமே அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவ்வளோ பொறுமையாக போகிறீங்க. போயிட்டு சார் அவ்வளோதான். அவங்க சுத்தமாக கேட்கலாம், அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஐயோ எழுப்புனா டென்ஷன் ஆயிடுவானே, இவனை வேறு எப்படா எழுப்புறது அப்படி சொல்லிட்டு சார் அப்படின்னு அவன் லைட்டாக வயசு வந்து லைட்டாக முழிக்கிற மாதிரி இருக்குதுங்கன்னு. சார் அப்படி சொல்லி திரும்பி கூப்பிட்றீங்க. அவன் எந்திரிக்கவே இல்லை. நீங்கள் ஐயோ அப்படி சொல்லிட்டு நிற்கிறீங்க. சுகா அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து டிஸ்டர்ப் ஆகுறான்.
நீங்கள் சார் எந்திரிங்க காஃபி அப்படின்னோடனே சுகா வேகமாக கண்ணை திறந்து பார்க்குறான். ஆனால் உங்களுக்கு செம்ம டென்ஷனாக பார்க்குறான். நீங்கள் ஐயோ எழுப்பிட்டோம் போலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வேணா உங்களை பார்த்துட்டு டெய்லி சொல்கிறேன் என்னை மார்னிங் இன்னைக்கு எழுப்பாதான் நானே எந்திரிப்பேன், எதுக்கு என்னை டெய்லி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்? இல்லை ஆரம் சார் தான் எல்லாத்தையும் எழுப்ப சொன்னார், உனக்கு அறிவே இல்லை என்ன அப்படி சொல்லி கத்துறான். நீங்கள் ஒன்று இவன்டா திட்டுறான் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக பார்க்குறீங்க. கரெக்டாக ஆரம் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன நான் தான் எழுப்ப சொன்னேன், இப்போ உனக்கு என்னடா அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அவங்க அப்படி சொல்லிட்டு முறைச்சிட்டே அவன் போகிறான். நீங்கள் ஒன்று இவங்கிட்ட கரெக்டாக அப்படி மாட்டிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி ஆரம் பார்க்குறீங்க. ஆரம் பண்ணேன் சரி காஃபி வச்சுட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னா நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு காஃபி வச்சுட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்த்தா சமைச்சவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, யார் யார் இன்றைக்கி கேட்டாங்க அதெல்லாம் கரெக்டாக சமைச்சு வச்சுட்டாங்களா எல்லாமே நீங்கள் போய் பார்ப்பீங்க. ஏன்னா அவனுங்க முதல் நாளே உங்கள்கிட்ட ரெகுலராகவே சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை வச்சு நெக்ஸ்ட் டே என்ன சமைக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிடுவீங்க. அதை பார்த்தாங்கன்னா அது கரெக்டாக சமைச்சிருக்காங்களான்னு வேறு வந்து டெஸ்ட் பண்ணணும், அதில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், யாருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இந்த எல்லா வேலையும் பார்ப்பீங்க. அது எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படி சொல்லிட்டு யார் யார் எந்த சேரில் உட்காந்துருப்பாங்களோ அந்த சேரில் தான் ரெகுலராக உட்காருவாங்க. கரெக்டாக அவங்க கேட்ட டிஷ் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கா, அவங்க பிளேட் சுத்தமாக இருக்கா, அவங்களுக்கு கரெக்டாக எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க, எல்லாமே நீங்கள் பார்க்கணும். எல்லாமே செக் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பாய்ஸ் ஒவ்வொருத்தராக மடியிலேருந்து இறங்கி வராங்க. எல்லாருமே செம்ம ஸ்டைலாக வராங்க. ஆனால் ஒருத்தர் ஃபேஸில் கூட ஒரு சின்ன ஸ்மைல் கிடையாது. எல்லோரும் மாதிரி முறைச்ச மாதிரியே வரானுங்க. சிரிச்சா அவ்வளோ அழகாக இருப்பானுங்க. எல்லாம் மூஞ்சி பாரு நல்லா உருன்னு கொட்டையாட்டம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை திட்டிகிட்டே இருக்கீங்க மனசுக்குள்ளே. ஐயோ என் மனசுக்குள்ளே திட்டி நீ மெண்டல் ஆயிடுவ போல் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. கரெக்டாக வந்து எல்லோரும் அவங்கவுங்க சேரில் உட்காடுறாங்க. எல்லாத்துக்குமே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் உட்காருங்க. அவங்களுக்கும் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பொறுமையாக சாப்பிட்றீங்க. பாய்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே பொறுமையாக அதை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள மட்டும் தான் பார்க்குறீங்க. ஏன்னா அவங்க ஃபோன் பார்த்துட்டே இருக்கனால பிளேட்டில் தீந்துருச்சான்னு பார்க்க மாட்டாங்க. பட் பிளேட்டில் தீந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் உங்களை தான் முறைப்பாங்க, நீங்கள் தான் சொல்லலைன்னு சொல்லி. அதுக்காகவே நீங்கள் அவங்கள பார்த்துட்டே திக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துட்டே சாப்பிட்டுட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தான் சாப்பாடுக்க சொல்கிறீங்க. எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே கடை நிந்திரிச்சு போகிறாங்க. நீங்கள் அப்பா ஒரு செகண்ட் பின்னாடி ஒரு ஜீவன் வரணுமே, வருதானே பார்க்குறது இல்லை அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவங்களாம் போயிட்டா நீங்கள் வாசலுக்கே நீங்கள் வேகமாக போயிட்டு நீங்கள் அழுட்டு வந்த எல்லா திங்ஸையும் ஃபாலோ போட்டிருந்தேன் எல்லாத்தையும் திருப்பி கவிக்கிட்டு அவனுக்கு பின்னாடியே போகிறீங்க. அவனுக்கு போயிட்டு எல்லாம் காரில் ஏறினோன்னே நீங்களும் வேகமாக போய் அதே காரில் ஏறிட்டு திறக்கிறீங்க. எல்லோரும் இப்போ வந்து உங்களை மட்டும்தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன ஷெடியூல் இருக்குது, இன்றைக்கி என்னென்ன மீட்டிங் இருக்குது, அப்புறம் இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு அவங்க சொல்லியிருக்காங்க அது எல்லாம் கரெக்டானு கேட்குறது, இந்த மீட்டிங் இவங்க கூட இந்த டைமில் எல்லாமே சொல்லிகிட்ருக்கீங்க. பாய்ஸ் எல்லாமே உங்களை மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே எல்லாத்தையும் நிமிர்ந்து பார்க்குறீங்க. எல்லாம் அது பாட்டுக்கு மூஞ்ச உருன்னு வச்சு திரும்பி உட்காந்துருக்கு. ஒரு எதுவுமே சொல்கிறது இல்லை. அப்படியே மைண்டுக்குள்ளே பேசி நான் மெண்டலாகிடுவேன் போல். இவங்கள்ட்ட பேசினாலும் ரிப்ளை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் வைஸ் ஓடிட்டே இருக்கு. நீங்கள் ஷபா அப்படிங்கிற மாதிரி தலையில் கை வைக்கிறீங்க. வியூ ஒன்று இப்போ என்னாச்சு மார்னிங்கே தலையில் கை வைக்கிறேன்? இல்லை சார் சும்மா தான் வச்சேன். தேவையில்லாமல் தலையில் கை வைக்காத, ஏன்னா உனக்கு கப்பலாக வந்துருச்சு. சாரி சார் இப்போ வைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு திரும்பி அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்குறீங்க. எல்லாம் ஃபோன் தான் நோண்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஆஃபீஸ் வந்தோடனே எல்லாம் டக்குன்னு இறங்கிட்டாங்க. நீங்களும் அவங்க பின்னாடி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுறீங்க. போனோடனே பாய்ஸ் வந்து அவங்க சேரில் அவங்க பாட்டு செட்டிலாக உட்காந்துட்டாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு கம்ப்யூட்டரையும் ஆன் பண்ணி எல்லாத்துக்கும் அந்த என்னென்ன ஆன் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து உட்காருவீங்க. கம்ப்யூட்டர் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு மெயில் போடுறான். இதை நான் செக் பண்ணிட்டேன், இதை போய் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துருவா, அதை சைன் பண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பங்குக்கு மெயில் போடுறானுங்க. ஷபா இவனுங்களுக்கு தெரியாமல் பிஏவாக சேர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக அந்த எல்லா ஃபைலையும் அங்கே இருக்க மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி அதை பிரிண்ட் அவுட் போடுங்க, கொண்டு வாங்க சைன் போட எல்லாமே அனுப்பிட்டு எல்லாமே மெசேஜ்லாம் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அடுத்து உங்கள்கிட்ட இருக்க ஃபைலாக பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஒருத்தன் கூட வந்து பேசிக்கல. எல்லாம் அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. நீங்கள் எப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. எல்லோரும் வந்து அப்போ வந்து பேசி சிரிக்கிறானுங்க. இவனுங்க 7 பேர் பேசினா மட்டும் சிரிப்பானுங்க, மற்றபடி யார் பேசினாலும் சிரிக்க மாட்டாங்க. ஈவன் ஒரு கஸ்டமர் வந்து இவங்கள்ட்ட இப்போ ஒரு காமெடி பண்ணாலும் சிரிக்க மாட்டானுங்க. அதை பார்த்துட்டு இது காமெடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் தான் நிற்பானுங்க. நீங்கள் அதெல்லாம் நினச்சி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்களே சாப்பிட்டுருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு வெளியேருந்து கூப்பிட்றா, வா ஏன் அங்கேயே உட்காந்துருக்கேன். நீங்கள் ஒன்று அவங்கெல்லாம் பார்க்குறீங்க. அவங்களாம் ஜாலியாக பேசி சிரித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்று உங்கள் சாப்பாடு தூக்கிட்டு வேகமாக போயிட்டு மஜா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிருக்கேன். என்னடி பெருமூச்செலாம் வாங்குறேன் அப்படின்னு தெரியாமல் பிஏவாக சேர்ந்துட்டு இன்றைக்கி வாழ்க்கை அப்படியே ரன்னிங் ரேஸில் ஓடுது தெரியுமா. ஒரு நாள் நிம்மதியாக உட்கார முடியல அப்படின்னானே. ஏன்டி ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சு அப்படின்னே. ஞாயிற்றுக்கிழமையா கொடுமையான நாள். நான் அவுத்துப்பட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் கிடக்கும், அதெல்லாம் துவைக்கணும், என் வீட்டு வேலையை செய்யணும். இதில் காலையில் இவனுங்க என்ன ஃபுட் கேட்டிருக்கானுங்களோ அதை போய் அங்கே சொல்லிட்டு அவங்கெல்லாம் சமைச்சதெல்லாம் செக் பண்ணிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வருவேன். வந்துட்டு ரிட்டன் என் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் மதியம் போயிடுறேன். ஏன்னா மதியம் அவங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறப்ப அங்கே நான் இருக்கணும். நான் பிஏவே இல்லை வேலைக்காரியானு எனக்கு தெரியல அப்படின்னு ஃப்ரெண்டு விழுது இருக்காங்க. சரிக்காக செம்ம கடுப்பில் இருக்கேன். திருப்பி அந்த மதியம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் திரும்பி வருவேன். ரிட்டன் ஈவினிங் இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் தருவாங்க, அதை போய் நான் பார்க்கணும். நைட்டு சாப்பாடுக்கு போகணும். கம்மனா அவனுங்க வீட்டிலே இருந்துக்கலாம் தெரியுமா. தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு அவனுங்க வீட்டுக்கு அலையிரு இல்லை. என் வீட்டு வேலையும் பார்க்கணும், அங்கே எல்லாம் கரெக்டாக செய்கிறாங்களாம் பார்க்கணும்.
தெரியாமல் பிஏவாக சேர்ந்துட்டு கொஞ்சம் காசு சேர்த்துறேன்னு சொன்னானுங்க. சரி குடும்பத்துக்கு ஆகுமேன்னு தெரியாமல் தலையை விட்டுட்டு அப்படி சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு சிரிச்சுட்டேன்னு. நல்ல வேலை சாமி நான் சிக்கலை அப்படிங்கிறான். நீங்கள் உடனே அவளை பார்த்துட்டு பேசு அப்படின்னு மச்சான் டைம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்டி அப்படின்னு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. பாய்ஸ் 7 பேரும் உங்களை முறைச்சிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்று சார் அப்படின்னு இந்த டைமில் மீட்டிங் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. சாரி சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேமா உனக்கு பின்னாடியே வருங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்து உங்களை பார்த்து விழுந்து சிரிக்கிறா. ஏன்னா நீங்கள் ரன்னிங்லேயே இருப்பீங்க வாழ்க்கை ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டே இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்ருக்கா. நீங்கள் போய்ட்டு அந்த மீட்டிங் ஹாலில் போய் உட்காருங்க. பாய்ஸ் 7 பேர் உட்காந்துருக்காங்கன்னா நீங்கள் அவங்க கூட தான் உட்காந்துருக்கீங்க. ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கரெக்டாக போடு அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க உங்கள் ட்ரெஸ் லைட்டாக ரிவீலிங்காக இருக்குது. அதுக்கே சொல்கிறான். நீங்கள் வந்து லைட்டாக கரெக்ஷன் பண்ணிட்டு சாரி சார் அப்படி சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க. கரெக்டாக அங்கே நிறைய பேர் வந்து உட்காடுறாங்க. அங்கே இருக்க ஒரு பையன் வந்து உங்களை பார்த்தோன்னே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் வந்துட்டு பொதுவாக ஆப்போசிட்டில் வரவங்க பார்த்து நம்ம ஸ்மைல் பண்ணுவோம்ல, அது மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அங்கிட்டு இருந்து ஜேகே உங்களை பயங்கரமாக மறைக்கிறான். நீங்கள் ஒன்று இவன் நம்மளும் மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தலையை தேய்ச்சிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் உங்களே பார்த்துட்டு இருக்காமே உங்களை பார்த்துட்டு பையன் ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணலாமே அப்படின்னா நீங்கள் ஓகே சார் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிட்டு நல்லா அமைதியாக உட்காந்துருக்கேன். அந்த மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஆப்போசிட்டில் இருக்க பையன் உங்களை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கான். பாய்ஸ் 7 பேரும் வந்து ஸ்க்ரீனும் பார்க்கலாம். அவனுக்கு 7 பேரும் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னடா எல்லாரும் என்னையவே பார்க்குறீங்க, எனக்கு ஆக்வர்டாக இருக்குடா, என்ன சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மீட்டிங் ஃபுல்லாக அந்த பையன் உங்களே பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் சரி இன்னைக்கு ஏதோ சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சோடனே எல்லோரும் வந்துட்டு ஓகே எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசுகிறாங்க, அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. டின்னர் போகலாமா அப்படின்னு சொல்லி அங்கிட்டு இருக்கவங்க கேட்டோன்னே இவங்க ஒன்று பாய்ஸ் 7 பேரும் பார்க்குறாங்க. பாய்ஸ் ஒன்று போகலாமே அப்படி சொன்னோன்னே சரி உங்கள் பிஏ வருவாங்களா அப்படின்னே பிஏ வருவாங்க அப்படி சொல்லி கடுப்பாக சொல்கிறானுங்க 7 பேரும் பார்த்துட்டு. நீங்கள் இவங்க இவ்வளோ கடுப்பாக சொல்கிறானுங்க, இதை கொஞ்சம் சாஃப்டாக சொல்லலாமே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டுங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் இப்போ சாப்பிட போகிறீங்க. நீங்கள் ஒன்று ஐயோ இவனுங்க மேலே ஜாமடிக்கிறானுங்களே எப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஏன்னா நீங்கள் மதியம் வந்துருப்பீங்க, நைட்டே ஆயிடுச்சு, அவ்வளோ நேரம் அந்த மீட்டிங் நடந்திருக்கும். இப்போ போய் உட்காந்தோன்னே எப்படின்னா வீமன் குக் 3 பேரும் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இந்த சைடு 2 ஹயாங்லேன்னு இந்த 2 சைடு 2 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் நடுவில் உட்காந்துருக்கீங்க. எப்படி தான் உட்காந்துருக்கீங்க. அங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக சாப்பிட்டுட்டீங்க. அந்த பையன் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னா நீங்கள் உடனே அவனை பார்த்துட்டு இல்லை சார் அப்படி சொல்கிறீங்க. பாய்ஸ் 7 பேர் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் உங்களை பார்த்தா அதனால மறப்பீங்க, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி சாப்பிட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் யாராச்சும் டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னே இல்லை சார் இல்லை டேட்லாம் பண்ணதில்லை அப்படி சொல்லிட்டு ரிட்டர்ன் சாப்பிட்றீங்க. அந்த பையன் உங்களை பார்த்துட்டு கமிட்டாக ஆசை இருக்கா அப்படின்னானே இருக்குது அப்படி சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பயங்கரமாக முடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு மேலே உங்களை தூக்கி அடிச்சிருவோம்ல நீங்கள். ஐயோ அப்படி சொல்லிட்டு திரும்பி குடிச்சு பொறுமையாக சாப்பிட்ருக்கேன். அந்த பையன் ஒன்று டேட்டுக்கெலாம் கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்னே நோ சார் டேட்டுக்கெலாம் கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி சாப்பிட்டு தான் இருக்கீங்க. பாய்ஸ்லாம் உங்களை முறைச்சிட்டே இருக்காங்க. நீங்கள் இவங்க என்கிட்ட முறைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாம் காரில் ஏறிட்டீங்க. எப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு ஜேகே, இங்கிட்ட வி, உங்களுக்கு அந்த சைடு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு அங்கே ஜிமின் உட்காந்துருக்கா, இங்கிட்ட ஜேகோப், உங்கள் முன்னாடி வந்து சுகா, ஜின்னு, ஆரம்பு இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. மூச்சே விடலையே, மூச்சு வந்தால் கூட திட்டுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி மூச்சு அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்க. டேட் பண்ணுவான்னு கேட்டால் விட்டா போயிடுவா போல அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்கன்னு. இல்லை சார் அப்படிலாம் இல்லை அப்படி அவனே உங்களை பார்த்துட்டேன்னு இப்போ அவன் தான் கேட்குறான்னா வெக்கமே இல்லாமல் இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு சொல்லுவியா, ஏன் இருக்காங்கன்னு போய் சொன்னாட்டே செத்து போயிடுவியா அப்படின்னு. சார் இல்லைன்னு தானே அப்படி சொல்லும்போது ஜின்னு உங்களை முறைக்கிறான். நீங்கள் ஒன்று சாரி சார் அப்படி சொல்லிட்டு திரும்பி அமைதியாக உட்காந்துட்டீங்க. சிவானே அறிவுங்கிறது சுத்தமாக கிடையாது. ஒரு பையன் அப்படியே இழிச்சிட்டு பேசினா உடனே இழிச்சிக்கிட்டு பேசுவேன் அப்படின்னு. சார் நான் பேசவே இல்லை சார் அப்படின்னோடனே ஜேகே வந்து லைட்டாக உங்கள் தொடையை அப்படியே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாங்க. அம்மா வலிக்குதே அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு சாரி சார் அப்படி சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டே தான் இருக்கான். உங்களை பார்த்துட்டு இவளெல்லாம் இப்படியே விட்டு வைக்கிறோம்ல அவங்க அந்த திமிரு அப்படி சொல்கிறான். நீ ஒன்று என்னையும் கூட விட்டு வச்சுங்க, டெய்லி வச்சு தானே தான் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இவன் 7 பேர் உங்களை முறைச்சிட்டு அவன் ஆளுக்கு ஒரு டேரக்ஷனில் திரும்பிட்டான். நீங்கள் ஒன்று அப்பாடி திரும்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அட்ட டைமில் எல்லா திரும்பி உங்களை முறைக்கிறாங்க. ஏன் என்ன முறைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு திரும்பி எல்லாம் திரும்பிக்கிட்டாங்க. நீங்கள் ஒன்று ஏண்டா அப்படி பட்டுன்னு பார்த்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறீங்க அப்படி சொல்லி அவங்கள பார்த்துருங்க. உங்கள் வீட்டில் இறக்கி விட்டு அப்புறம் அவங்க 7 பேர் காரில் போயிட்டாங்க. ஐயா அங்கே வர அவள் ரொம்ப ஆடுறா அப்படின்னு. ஆமாண்டா யாரு கேட்டாலும் உடனே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிடுறா அப்படின்னு. கம்முன்னு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம். அங்கே இது ரொம்ப கஷ்டம், நம்ம இப்படியே விட்டோன்னா நமக்கு அவ்வளோதான் அங்கே சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆமாம் ஆனால் 7 பேர் எப்படா பண்ணுறது அப்படின்னு. 7 பேர்த்தையும் அவள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பண்ணலாம் அவங்க அப்படின்னு அப்படி சொல்லி வேறு ஜின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னே சொல்கிற மாதிரி பண்ணலான்ட்டா. ஒரு வேளை 7 பற்றி பயந்துட்டா அப்படின்னே. பயந்துட்டா என்ன ஹயாங் பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாளா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறான். நம்மளை விட்டுட்டு போகவே முடியாது அப்படி சொல்லி வேறு பதில் சொல்கிறான். ஜேகே ஒன்று ஹயாங் அவளை இப்படியே விட்டோம்னா சத்தியமாக சொல்கிறோம் நம்ம கையில் பிடிக்கவே முடியாது. கம்முனி 7 பேரும் ப்ரப்போஸ் பண்ணி நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம். அவள் எஸ்னாலும் கல்யாணம் தான், நோனாலும் கல்யாணம் தான் அப்படின்னோடனே
டேய் கொஞ்சமாச்சு எஸ்ஸுங்கிறதுக்குலாம் மரியாதை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி ஜேகப் கேட்குறான். நீங்கள் அவளை பார்த்து முதல்ல பரிதாபப்படாதீங்க ஹயாங், அதனால தான் அவள் ஆடுறா அப்படின்னு. சரி விடுங்கடா, சின்ன பொண்ணு தானே அப்படின்னு. ஹயாங் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்ல சின்ன பொண்ணு பார்க்குறோம், ரொம்ப ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேறு திரும்பி எகுறான். சரி எகுறாதீங்க, சரி என்றைக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு உங்களுக்குலாம் ஐடியா இருக்குது அப்படின்னு. சீக்கிரமாக பண்ணிடலாமா அப்படி சொல்லி வேறு சிவா வந்து கேட்குறான். என்ன ஹயாங் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படி நாட்டியே கேட்குறான். டே சும்மா கேட்டேன்டா, சீக்கிரமாக பண்ணிடலாமா அப்படின்னு. பண்ணிடலாம் ஹயாங், எதுக்கு இவளுக்குலாம் டைம் கொடுத்துட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பேசிட்டே வீட்டுக்கு போயிட்டேன். சரி எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் பிளான் போட்டே போகிறான். எல்லோரும் போய் ஒரே ரூமில் உட்காந்து அதை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே உங்கள் சைடு பார்த்தா ஐயோ இவனுங்க என்னை சாவடிக்கிறானுங்க, இப்போ எதுக்கு அந்த ஜேகே பிடிச்சி என்னை பிடிச்சி அப்படி நசுக்கிறான், எதுக்கு எல்லோரும் என்ன அப்படி திட்டினானுங்க, எதுக்கு டென்ஷன் ஆனாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவனுங்களை பற்றி யோசிக்கவே கூடாது வையன், அப்புறம் டென்ஷனில் நீ செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துக்கிட்டீங்க. டே நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு போகல, ஏன்னா அங்கே எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க, இன்றைக்கி வர முடியல எனக்கு கொஞ்சம் முடியல அப்படி சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போனால் ஆஃபீஸ்க்குள்ளே போனால் சும்மா ஃபைல்லாம் பறக்குது உங்களுக்கு. ஒரு நிமிஷம் என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாய்ஸ்லாம் சும்மா எந்திரிச்சுன்னு கற்றுறாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் திட்டுறானுங்க. ஆஃபீஸில் அவ்வளோ பேர் திட்டு வாங்கியிருக்காங்க. ரீசன் நீங்கள் வந்து லேட்டாக வந்துட்டீங்க, அதை பாய்ஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணலை. அது இல்லாமல் நீங்கள் ஃபைல்ஸையும் பார்க்கல, அதுதான் அவங்க மெயின் ரீசனாக கத்திட்டுருக்காங்க. நீங்கள் போயிட்டு சரி என்னாச்சு சார் அப்படி சொல்லிட்டு வேகமாக போய் நிற்கிறீங்க. எங்கேப்பா நான் என்ன அப்படி சொல்லி வேகமாக ஜின் கத்துறானுங்கன்னு. சார் இல்லை சார் நீ கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல அதனால் லேட்டாக வரேன்னு சொன்னேன் அப்படின்னு. உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி அட்டன்டாக எல்லாம் பார்த்துட்றானுங்க. இதுக்கு இவனுங்க எப்படி பார்த்துறேன்னு சொல்லி நத்திங் சார் லைட்டாக எனக்கு ஹெட்டேக் அதனால தான் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் நீ பார்க்க மாட்டேங்க, பார்க்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாரு அப்படி இப்படின்னு சொல்லி கற்றுட்டு அவன் பங்கு ஃபைலை தூக்கி போகிறாங்க ஒன்று. சார் ப்ளீஸ் சார் எதையும் தூக்கி போடாதீங்க, நான் பார்க்குறேன், நான் என்னென்னு பார்க்குறேன், ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போங்க, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருத்தவங்களும் நீங்கள் பேசுறதே மதிக்கல, எல்லாம் திட்டிகிட்டே இருக்காங்க என்ன ப்ளீஸ்ன்னு சொல்லி ஒரு வேளையை எல்லாத்தையும் ரூம்குள்ளே அனுப்பிட்டீங்க. போய் எல்லாம் உட்காந்துருக்கான், எல்லாம் அவன் பங்குக்கு திட்டிகிட்டே இருக்காங்க. பாரு இதில் மிஸ்டேக், இது எப்படி இந்த வாக்கில் மிஸ்டேக் வரலாம், இங்கே எப்படி மிஸ்டேக் வரலாம் அப்படி இப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. என்னாச்சு ஏன் இப்படி மிஸ்டேக்காக பண்ணிங்க? இல்லை மேம் இது கரெக்டாக தான் பண்ணோம், பட் இங்கே பாருங்கள் ஃபில்லிங் கூட கரெக்ட் தான், பட் இதுக்கெல்லாம் திட்டுறாங்க. இங்கே பாருங்கள் மேடம் இந்த ஃபைல் கலருக்கு என்ன ஜின் சார் இந்த ஃபைல் கலர் சரியில்லைங்கிறாரு. இங்கே பாருங்கள் ஜேகே சார் இதை பிடிச்சி கிழிச்சு போட்டார், கேட்டால் இந்த இது எனக்கு பிடிக்கலங்கிறாரு, இது என்ன மேடம் டிசைன் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் உங்கள்கிட்ட அப்படியே பேசுகிறாங்க. நீங்கள் ஒன்று சபா அவனுங்க ஒரு சைடு டார்ச்சர் பண்ணுறாங்க, இவனுங்க எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி ஃபைல் கலர் என்ன சொல்லுவாங்க ஜின் சார் அப்படின்னு இந்த கலர் சொல்ல நீங்கள் சரி போய் ஃபைல் கலரை மாற்றுங்க, தயவுசெய்து மாத்திரேன்னு சொல்லி பழுங்க, அதுக்கு பதிலாக சண்டை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டீங்க. அவங்களும் சரி போயிட்டாங்க. இல்லை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் அவங்க சொன்ன கரெக்ஷன்லாம் சரி போய் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி சொல்லி நீங்கள் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க 7 பேரும் மூஞ்சி உருன்னு வச்சுட்ருக்காங்க. ஏன் என்னாச்சு சார் அப்படின்னு. இல்லை நத்திங் அப்படிங்கிறாங்க. சார் என்னாச்சு சார் அப்படி கேட்டு ஒன்றும் இல்லை வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே சரி சொல்லிட்டு பாய்ஸ் கூட கிளம்பி போயிட்டீங்க. பாய்ஸ் மூஞ்செல்லாம் உருன்னே இருக்கு. நீங்கள் ஒன்று இப்போ ஏன் எல்லாம் ஃபேஸும் உருன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகிறீங்க. ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறீங்க. சார் மீட்டிங் எது இங்கே இல்லையே, எதுவும் நான் இது பண்ணலையே அப்படின்னு. இல்லை வா அப்படி சொன்னால் நீங்களே சரின்னு சொல்லிட்டு பாய்ஸ் கூட போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா வந்து அங்கே செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. ஒன்று வா செம்மையாக பண்ணியிருக்க, ஏதோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேலு வெடிக்க பார்க்குறீங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே ரெட் ஃப்ளவர் போட்டு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. பாய் சொன்னேன் பிடிச்சிருக்கா அப்படின்னு. ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படி சொன்னேன். எங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் கோசம் 1 நிமிஷம் சார் அப்படின்னு. நாங்கள் 7 பேருமே லவ் பண்ணுறோம், நீங்கள் லவ் பண்ணுறியா அப்படி கேட்டோம். நீங்கள் சார் 7 பேரும் இல்லை எனக்கு புரியல அப்படின்னே. 7 பேரும் உன்னை லவ் பண்ணுறோம், நீ 7 பேர்த்தையும் பண்ணுறியா அப்படின்னீங்க. சார் ஒருத்தர்னா ஓகே சார், அது எப்படி 7 பேர் பையன் உங்களுக்கு எங்கள் 7 பேர்த்தையும் பிடிக்குதான் அப்படின்னு நீங்கள் நிமிஷம் கழிட்டீங்க. 7 பேர்த்தையும் ரசிப்பதானே, 7 பேர்த்தையும் சைட் அடிப்பதானே, இப்போ என்ன யோசிக்கிறா அப்படின்னு. ஆனாலும் 7 பேரும் லைஃப் பார்ட்னராக உலகம் என்ன பேசும் அப்படின்னு. நீ என்ன சொல்கிற அதை சொல்லு விசாரிச்சு கேட்குறான். நீ ஒன்று எனக்கு 7 பேரும் ஓகே தான் ஆடு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. 7 பேர் வேமாந்தவங்களை ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று பொறுமையாக ரசிக்கிறாதீங்கடா அப்படின்னு. நிஜமாக எங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு. நிஜமாக 7 பேர்த்தையும் பிடிச்சிருக்கு, பட் எல்லோரும் என்ன பேசுவாங்கன்னு இருக்குல்ல. அது இல்லாமல் நீங்கள் 7 பேரும் ஒரு கம்பெனியோட சிஓ. ஒரு கம்பெனியில் உங்கள் பேரில் நிறைய கம்பெனி இருக்குது. நானா ஒரு நார்மல் வீட்டு பொண்ணு, எல்லோரும் கொஞ்சம் வாய முறியா அதெல்லாம் இப்போ கேட்டோமா அப்படின்னு. ஆனால் இது எல்லோரும் யோசிப்பாங்க தானே அப்படின்னு. நீ அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே அது உன் கம்பெனியை வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு. என் கம்பெனி அப்படின்னு. ஆமாம் நம்ம கம்பெனி ஏன்னா அப்போ வந்து இப்போ எல்லாமே உனக்கும் சொந்தம் தானே, ஒரு 4-5 கம்பெனி வேணால் உன் பேருக்கு பார்த்துக்கோ, அப்போ நீ எங்களை மாதிரி சிஓ தானே அப்படின்னு. அதெல்லாம் நடக்கிற கதையா அப்படின்னு. எல்லாம் நடக்கிற கதை தான், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு பாய்ஸ் வந்து உங்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள்
இப்போ இதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. ஏய் வா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்து எல்லாம் உங்களை கூப்பிட்டு போய் கேட்கலாம் வச்சாங்க. நீங்கள் எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு. அதான் அக்செப்ட் பண்ணிட்டீங்களே 7 பேர்த்தையும் அக்செப்ட் பண்ணிட்டேன், அப்போ அவ்வளோதான் அப்படின்னு. எனக்கு முன்னாடியே தெரியும் 7 பேர் லவ் பண்ணிக்கணும், அப்புறம் எப்படியே அக்செப்ட் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு. ஆனால் 7 பேர் தனித்தனியாக ஒவ்வொரு நாள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு வெயிட் வேறு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. எல்லாரும் நிமிஷம் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு நீ ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு. நானும் பண்ணிட்டேன், பண்ணி 1 வாரம் ஆகுதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒன்று ஏன் யாருக்கும் ஒருத்தர் பண்ண தெரியாது அப்படின்னு. அது எப்படி சொல்லிட்டு ஒருத்தர் தலையை சொல்லிடுறாங்க. என்ன அது அப்படின்னு. 7 பேரும் ஒன்றா ப்ரப்போஸ் பண்ணலான்னு பிளான் போட்டோம். பட் தனித்தனியாக பண்ணி நீ ஏதாச்சும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டுனா மற்ற எல்லோரும் விளைவிக்கலான்னு சொல்லிட்டு தான் தனித்தனியாக பண்ணோம். பட் அது யாரும் பிளான் போடலை. ஆனால் இப்போ தான் தெரியுது 7 பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னானே. ஆமாம் அப்படின்னானே. அப்புறம் ஏன் அப்போல்லாம் அக்செப்ட் பண்ணாமல் தெரியும் 7 பற்றி ஒன்றா அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. தெரியும்டா நீங்கள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியும். சரி 7 பேர் தனித்தனியாக பண்ணுவோம், சரி ஒன்றா ஒரு நாள் பண்ணுவீங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டீங்க, நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக சிரிக்கிறீங்க பாய் சொன்னேன். அவ்வளோதானா அப்படின்னானே. அவ்வளோதான் அப்படின்னானே. ஜின் வந்து உங்களை லைட்டாக பிடிச்சி பின்னாடி இருக்கிறான். நீங்கள் வந்து ஜின் என்ன பண்ணுற அப்படின்னு. ஜின் வந்து உங்களை பேக் அக் பண்ண மாதிரி நிற்கிற எல்லோரும் பண்ணேன். ஐயா அங்கே எல்லோரும் தான் அவள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் மட்டும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. நான் என்னமோ உங்களெல்லாம் வேணாம்னு சொன்ன மாதிரி என்னடா என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு உங்கள் நெக்கில் வந்து நல்லா தலையை வச்சு நம்ம மாதிரி பரி பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜின் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ஜின் வந்துட்டு சிரிக்கிறான். நீங்களும் சின்ன சிரிக்கிறீங்க உடனே. ஐயோ அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கண்ணம் போடுறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு ஏன் அப்படி பண்ணுற ஜின் விடி எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜின்னை நீங்கள் வந்து விளக்கி விடுறீங்க. உடனே வீ வந்து உங்களை பிடிச்சி இழுத்து அவன் உடனே ஹக் பண்ணுறா. வீ வந்துட்டு உங்களை ஃப்ரண்ட்டில் ஹக் பண்ணி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. வீ நீங்கள் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வீயை தள்ளிவிட்டு எல்லோரும் சிரிக்கிறீங்க. எல்லோரும் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்து அவங்க கிட்ட வராங்க. என்னடா 7 பேர் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் மட்டும் ஒரே ஓட்டம் தான், ஓடியே போயிட்டீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து விழுந்து சிரிக்கிறாங்க நீங்கள் ஓடுறத பார்த்துட்டு. நீங்கள் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு போகல, எல்லோரும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் நீங்களே சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி நான் நைட்டு யார் ரூமில் ஸ்டே பண்ணாங்க இருந்தால் அந்த ரூமில் தூங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே சரின்னு சொல்லிட்டு போய் அந்த ரூமில் படுத்துட்டீங்க. நீங்கள் படுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்களை யாரும் ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க, ஜேகோப் தான் உங்களை ஹக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் க்யூட்டாக படுத்துருக்காங்க. ஜேகோப் என்ன வந்துட்டே அப்படின்னே உன்னை ஹக் பண்ணிட்டு தோணுச்சுடி பொண்டாட்டி அப்படின்னே. சரி எப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகோவை ஹக் பண்ணிட்டு படுத்துறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை யாரோ லைட்டாக லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க, ஜேகே தான். இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. ஜேகோ பையன் எப்போ வந்தார் அப்படின்னு. முன்னாடி அப்படி சொன்னேன். அவனும் வந்து அவங்க பக்கத்தில் படுத்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் விட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுறான்னு. என்ன பண்ணுற கையை வச்சுட்டு கம்முன்னு அப்படி சொல்லிட்டு அவன் கையை தட்டிட்டு இருக்கேன். கரெக்டாக வீ வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன அப்படின்னே அவனே நானும் அப்படிங்கிறான். நீங்கள் வா அப்படி சொன்னானே. அவன் வந்து இவங்க 2 பேர்த்தையும் லைட்டாக நவுத்துற மாதிரி நாங்கள் மேலே படுக்கிறான். வீ என்ன பண்ணுற அப்படி சொன்னோன்னே ஜேகோ பண்ணிட்டு முடிச்சிட்டான். நீங்கள் எப்படா வந்தீங்க அப்படின்னு. இப்போ தான் ஹேங்க அப்படி சொல்லிட்டு ஏமாவே வந்து உங்களை கிஸ் பண்ணுற ஜேக பொண்ணு. என்னடா முந்திக்கிற அப்படின்னு. நீங்களும் வேணால் முந்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணுற ஜேக பொண்ணு. லைட்டாக அவனும் வந்து உங்களை மாதிரி டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்கன்னு. ஜேகோ அப்படி சொல்கிறீங்க. நீ ஜேகே வந்துட்டு அப்போ நான் அப்படி சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு க்யூட்டாக கேட்குறேன். நீங்கள் நீ வா அப்படி சொன்னேன். ஜேகோ பொண்ணு வந்துட்டான். ஜீவன் வந்துட்டான். பின்னாடி ஆரமும் வரான். நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. அடுத்த சுகா ஜின் எல்லாருமே வந்துட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு இப்போ 7 பேர் எதுக்கு இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டேன்னு எல்லோரும் உங்களை குறுகுறுன்னு பார்க்குறேங்க. அப்புறம் தான் தெரியுது உங்கள் ஷர்ட் பட்டன் ஆல்ரெடி முன்னே கழட்டி விட்டாங்க. நீங்கள் வேணும் மறைச்சிட்டு போய்த்தே கரணுங்களா அப்படின்னா என்ன வாயின் மறைக்கிற எல்லாம் எங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்ககிட்ட வந்து பாயிறானுங்க. ஐயோ காஞ்ச மாதிரி கம்மலை பயிர மாதிரி இப்படி பாயிறீங்களே விடுங்கடா என்ன அப்படின்னு ஒருத்தவங்க கூட கேட்கல. எல்லாம் உங்களை வேகமாக கிஸ் பண்ணிட்டே வந்து படுக்க வைக்கிறாங்க. 7 பேரும் அட்டன் டைமில் அப்படின்னு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாங்கன்னு. எப்படி பண்ணாதீங்களா பெயினாக இருக்கும், இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு. அதுவும் ஒன்றும் வேணும் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வார்னிங் ஹெட்செட் போட்டுக்கோங்க. பார்க்குறீங்க அப்படியே வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஜேகே தான் பார்க்குறீங்க. ஜேகே உன் 6 பேக்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னு ஜேகேனே வா உனக்கு தான் டச் பண்ணு அப்படி சொல்லி அவன் ஹேண்ட் எடுத்து வைக்கிறான். நீங்கள் வந்து பொறுமையாக டச் பண்ணுறீங்க. அப்போ நாங்கள்லாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறீங்க. எல்லாருமே 6 பேக்கில் தான் இருக்க. நீங்கள் உடனே சிரிச்சிட்டு ஐயோ எனக்கு வைக்கமாக வருது அப்படி சொல்கிறீங்க. அதெல்லாம் வரதான் செய்யும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு சைடு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வலிக்குது அப்படி சொன்னீங்க. எல்லாம் அப்போ தான் பார்க்குறாங்க. ஜேகே என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னடா நீ முந்திக்கிட்டா அப்படியானே. அதெல்லாம் முந்திக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு பொறுமையாக என்டர் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணுறீங்க. புஷ் பண்ணாதடி அப்படி சொல்லிட்டு ஜேகே என்டர் பண்ணுறா. மற்ற எல்லோரும் புஷ் பண்ணாத ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வலிக்குது அப்படிங்கிறீங்க. ஜின் உடனே பொறுத்துக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஜின் வந்து உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். நீங்கள் ஒன்று ஜின்னை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படி சொல்லி எல்லோரும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு சைடு ப்ளஷர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு பெயினை ஃபீல் பண்ணுறதா ப்ளஷரை ஃபீல் பண்ணுறதானே தெரியல. அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு வந்து ரிமூவ் பண்ணானே நம்ம போய் வீ என்டர் பண்ணுறானே
எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லிட்டு அவள் அழுவுறங்க வீடியோ அண்ணே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பொறுமையாக என்டர் பண்ணுறான். அவங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜிமின் வரான். என்னடா இப்படி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படி கேட்டு, உனக்கு பண்ண தோணா பண்ணி இல்லாட்டி பக்கத்தில் படி அப்படின்னு. இல்லை நானும் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து பண்ணுறான். அடுத்து ஜேகோ பண்ணுறான். அடுத்து வந்துட்டு அவரும் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜின் பண்ணுறான். சுகா வந்துட்டு அதுக்கப்புறம் வரான். நீங்கள் சுகா பார்த்துட்டே இருக்கீங்க. சுகானே ரொம்ப வலிக்குதான், நம்ம வேணா இன்னொரு நாள் பண்ணலாமா அப்படின்னு. அதை சுகா நாங்கள்லாம் பண்ணிட்டோம்னா நீயும் பண்ணு அப்படி சொன்னேன். சுகான்னு சரி அப்படி சொல்லிட்டு சுகாவும் வந்துட்டு பொறுமையாக என்டர் பண்ணி பண்ணுறான். சுகா அப்படியே வந்து உங்களுக்கு பெயினே தெரியாமல் பண்ணுறான். நீங்கள் சுகா பார்த்துட்டு இப்படி பண்ணுறது எனக்கு பெயினே தெரில அப்படின்னு. சுகா வந்துட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு பொறுமையாக பண்ணுறா. அப்போ நாங்களே என்ன காட்டு மிராண்டி மாதிரியா பண்ணோம் அப்படின்னு. ஆமாம் உண்மையை சொன்னாலும் சொல்லிட்டு காட்டு மிராண்டி மாதிரி தான் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்க. எல்லாம் வந்து உங்களை வந்து வேகமாக பைட்லாம் பண்ணுறாங்க. அங்கே அவனுக்கு அவளும் ஒரு சைடு பைட் பண்ணுறீங்க. வலிக்குது அப்படி சொன்னீங்க. எல்லோரும் வந்து விட்டுட்டாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லோரும் உடனே ரொம்ப வலிக்குது அவனு சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ண இடத்துல லைட்டாக வந்து கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு போதும் என்னை விடுங்க அப்படி சொல்லி எல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சுகாவை முடிச்சுட்டா. சுகா பக்கத்தில் பட்டு ரொம்ப வலிக்குது அப்படி கேட்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க ஜின் எந்திரிச்சு போகிறோம். ஜின் எங்கே போகிறேன் அப்படின்னு. ஜின் தான் வரேன் அப்படி சொல்லிட்டு போய் ஹேட் பேக்லாம் ரெடி பண்ணிட்டு உங்கள் வயிற்றில் வைக்கிறா. நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்யூ, கொஞ்சம் பெயினாக இருக்குதுன்னு நினச்சேன், ரொம்ப ரிலீஃபாக இருக்குது நன்றி அப்படின்னே அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, நன்றிலாம் வேணாம் எங்களுக்காக வந்த பெயின் தானே, நாங்களே எல்லாமே பண்ணுவோம் அப்படி சொன்னேன். தேங்க்யூ அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டீங்க. பாய்ஸ் தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்க்குறீங்க ஒருத்தர் கூட பக்கத்தில் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க எல்லோரும் வந்து குக் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் மீடெல்லாம் சமைக்கல அப்படின்னா இல்லை நாங்களே சமைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு ஓகே சரி கிளம்புங்க எல்லாம் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு. என் பேர் நீ ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு. நேற்று பண்ண ஹெவி ஒர்க்லேயே டயர்ட் ஆகிட்ட பண்ணுறாட்டி நீ போய் டெய்லி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் டெய்லியுமோ அப்படின்னு. ஆமாம் டெய்லி இருக்கும், டெய்லி டயர்ட் ஆகணும் அப்படி. உனக்கு ரெஸ்ட்டு வேணாமா தங்கோ, நீ ரெஸ்ட்டு டெய்லி சொல்லிட்டு அவனுங்க 7 பேர் மட்டும் கிளம்பி போயிட்டானுங்க. ஐயோ இவனுங்க ஏன் தான் அப்படி பண்ணுறானுங்க அப்படி சொல்லிட்டு நீங்களே சிரிச்சிட்டு போய் தூங்கிட்டீங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு மதியம் போல் எழுந்திருக்கிறீங்க. பாய்ஸ் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. நீங்கள் இன்னும் மதியமாக வந்துட்டீங்க அப்படின்னு. குக் பண்ணி தரணும் அப்படி சொல்லிட்டு போய் குக் பண்ணிட்டு இருக்காங்க. மெய்டியாச்சும் வர சொல்லுங்கடா, என்கிட்ட வந்துட்டு போகிறீங்க அப்படின்னு. இல்லை பரவாயில்ல வேணும் அப்படி சொல்லி சமைச்சு தராங்க. இப்படியும் உங்கள் டேஸ்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. பாய்ஸ் 6 பேர் தான் ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஒருத்தர் டெய்லியும் கூட இருப்பாங்க. ரொம்ப கேரிங்காக அவங்கள பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து அவ்வளோ கேரிங்கான ஒரு லைஃப்பில் இருக்கீங்க. நீங்கள் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல உங்கள் 7 பேர்த்தில் கல்யாணம் பண்ணேன். ஆனால் உங்கள் மூஞ்செல்லாம் உருனே வச்சுருப்பீங்கடா ஆஃபீஸில். நான் கூட இந்த நாய்களுக்குலாம் சிரிக்கவே தெரியாதுன்னு வச்சு. பரவாயில்ல சிரிக்கிறீங்க, இவ்வளோ லவ்வாக பார்த்துக்கிறீங்க, எவ்வளோ கேரிங்காக இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து 7 பேர்த்தையும் பார்த்து சிரிக்கிறீங்க. 7 பேரும் உங்களை பார்த்துட்டு ஏண்டிங்களெல்லாம் அப்படியே நினச்சேன் அப்படின்னு. ஆமாம் முரடேன்னு நினச்சேன். என்ன முரடே மாதிரியா இருக்கீங்க, என் தங்க எவ்வளோ அழகாக பார்த்துக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ அப்படிங்கிறீங்க. எல்லோரும் உங்களுக்கு வந்து லவ் யூ சொல்கிறாங்க. ஹாப்பி எண்டிங் பாய். கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணால் மைண்ட் செட் வரவே இல்லை. நானே ஏனத்தோன்னு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள். அப்புறம் இத்தனை நாள் வீடியோ பண்ணதுக்கு சாரி. நான் ரெகுலராகவே சாரி மட்டும் தான் கேட்பேன். அதே மாதிரி இந்த தடவையும் கேட்டுட்டேன். ஓகே பாய்.